ஹாய் வீவர்ஸ், என்னோட சேனலில் வில்லேஜ் விலாக்காக பாருங்கள். என்னோடய ஆட்டுக்குட்டி பாருங்கள், எல்லாம் கடலைக்குடி தாங்க சாப்பிட்டுட்டு இருக்குது. முழு நேர தீவனமாக நான் கடலைக்குடி கொடுத்துட்ருக்குறேன். கடலைக்குடி தான் சாப்பிடுது. என்னோடய ஆடுங்களுக்கு பசுந்தீவனமே நான் கொடுக்குறது கிடையாது. முழுக்க முழுக்க வரத்தீவனம் கடலைக்குடி தான். வரத்தீவனம் நம்ம கொடுக்குறதுனால ஆடுங்களுக்கு சளி பிடிக்கிறதுல கழிச்சல் இல்லை. ஆடு வளர்ப்பில் ரொம்ப கவனிக்க வேண்டியது சளி பிடிக்கக்கூடாது, கழியக்கூடாது, ரெண்டுமே இருக்கக்கூடாதுங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் மெதுவாக தான் சாப்பாடு எடுத்துக்க ஆரம்பிக்கும். பழகிடுச்சுன்னு வச்சுங்க, சூப்பராக சாப்பிடும். கடலைக்குடியில் எல்லா நியூட்ரன்ஸும் இருக்குது. நமக்கு ஆட்டுக்கு தேவையான அத்தனையும் இருக்குது. அதனால் நம்ம கடலைக்குடி கொடுத்து தண்ணி, நல்ல தண்ணி, சுத்தமான தண்ணி மட்டும் கொடுங்க. தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்குதோ அவ்வளோதுக்கு அவ்வளோ ஆடு நல்லா வெயிட்டு போடுங்க. குட்டியும் சூப்பராக போடும், எந்த குறையும் இருக்காது. போடுற குட்டிங்களுக்கு பால் ஃபுல்லாக இருக்கும். கடலைக்குடியில் அவ்வளோ தெம்பு, அவ்வளோ ஊட்டச்சத்து இருக்குது. தண்ணி வைக்கும்போது கொஞ்சம் கோதுமை தவிடு கலந்து கடல புண்ணாக்கு போட்டு வைக்கலாம், தாது உப்பு கலந்து வைக்கலாம், கல் உப்பு கலந்து வைக்கலாம். அந்த மாதிரி தண்ணி மட்டும் குடிக்கிறதுக்கு தண்ணி நேரத்துக்கு கொடுத்துருங்க போதும். வேறு ஒன்றும் தேவையில்லை. அடைச்ச இடத்துல வச்சுக்கிட்டு நம்ம காசு சம்பாதிக்கலாம். ஆடு வளர்ப்பில் அவ்வளோ ஒரு லாபகரமான தொழில் இது. சூப்பராக பண்ணலாம், எல்லோரும் பண்ணலாம். கொஞ்சம் இடம் அடைக்கிறதுக்கு இடம் இருந்தால் போதும், அடைச்சி வளர்க்குறதுக்கு இருந்தால் போதும். கடலைக்குடி வாங்கி வச்சுட்டு நம்ம கடலைக்குடி கட் பண்ணி கொடுத்தோன்னு வச்சுங்க போதும். வேறு பசுந்தீவனம்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. நீங்கள் குறைச்சலாக வளர்க்குறவங்க தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய வளர்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், குறைச்ச வளர்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். முழுக்க முழுக்க கடலைக்குடி ஆரம்பத்தில் கொஞ்சம் மெதுவாக தான் எடுத்துக்கும். சாப்பிட ஆரம்பிச்சிச்சுன்னா வேறு எதுவுமே தேவையில்லை. அதுக்கு வெறும் வரத்தையும் கடலைக்குடியே போதும்.